ஆளுநர் ரவியோடைய சாதி திமிரும் அதிகார திமிரும் தான் வெண்மணி நினைவில்லத்தை பார்த்து அப்படி பேச வச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இருந்து உழைக்கும் மக்களை அணிதிரட்டு போராடி அடிச்சா திருப்பி அடிப்பேன், தோல்ல துண்டு போடுவோம், காலில் செருப்பு போடுவோம் என சுயமரியாதை போராட்டம் நடத்திய களம் அந்த களம். இறந்த எங்கள் போராளிகளுடைய நினைவு இல்லம் அது. அதை பார்த்து உனக்கு ஏன் எரிச்சல் வருதுன்னா சாதி திமிரு அங்க வெளிப்படுது. உனக்கு அந்த வெண்மணி இல்லத்தை பார்த்து ஆளுநர் ரவி எரிச்சல் அடைறாருன்னா அது எங்களின் மகிழ்ச்சி. நீ எரிடாமா, உனக்கு வந்து எரிச்சல் வரணும். உனக்கு ஒரு அந்த நினைவில்லத்தை பார்த்து உனக்கு எரிச்சல் வருதுன்னா உன் சாதி திமிர் வெளியே தெரியுது, உன் அதிகார திமிர் வெளியே தெரியுது. 44 தலித்து கேட்டா வெண்மணி இல்லம், சிவப்பு கொடி எடுத்து போராடின உரிமை கேட்ட சுயமரியாதை கேட்ட அந்த விவசாயிகளுக்கு கேட்டா நினைவில்லை என்பதான வந்து ரவியினுடைய பார்வையா இருக்குது. பாஜக கட்சியை அவங்க வளர்க்கணும். பாஜக கட்சி இங்க வளர்ப்பதுன்னா அண்ணாமலை கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா அவர் அறகுறையா வளரிட்டு இருக்காரு, ஒரு அருவருக்கத்தக்க பேச்சை பேசுறாரு, அவன் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாப்புல. அப்ப என்ன பண்றாங்கன்னா இன்னொரு பக்கம் என்னன்னா கவர்னர் போஸ்டை பயன்படுத்தி கொண்டு இவங்க வந்து சதி வேலை பண்றாங்க. அண்ணாமலைக்கும் ரவிக்கும் அவங்கள பத்தி ஒரு பேச்சோ விவாதமோ ஊடகத்துல வரணும்னா அவங்க கால கக்கூஸ் போக முடியாது. கம்யூனிஸ்ட் கருத்தியலை நேரடியாக சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத, களத்தில் கம்யூனிஸ்டுகளை எதிர்கொள்வதற்கு துப்பில்லாத RSS பாஜக இயக்கம் தமிழகத்தில் சாதி ரீதியாக மக்களை வந்து ஐடென்டிட்டியா உருவாக்கி அவர்கள் விளக்குவதற்காக சதி வேலை பண்றாங்க. ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்ற கட்சி வந்து அகற்றப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான கிடையாது. அந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய வேலை வந்து சாதாரண இல்லை. RSS பாஜக கருத்தியல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். RSS பாஜக கருத்தியலுக்கு எதிராக எதிர் கருத்தியலை இந்திய நாட்டுல வந்து உரையாடலுக்கு முன்வைக்கிறார்கள். அதையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா RSS பாஜக அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய சீரழிந்த இந்த பொருளாதார கொள்கை எதிராக மாற்று பொருளாதார கொள்கையை முன்வைக்கிற கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க. இவர்கள் விதைக்கிறது தான் மற்றவர்கள் பேசுகிறார்கள். எனவே கம்யூனிஸ்டுகளை தேர்தல் களத்திலும் அழித்தொழிக்கணும், களத்திலும் அழித்தொழிக்கணும் என்றது திட்டம் RSS. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி இருக்கோம். அதில் நான் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை செயலாளர் தோழர் செல்வா. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் அந்த கிண்டிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் ஒரு செழிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் வந்து குடிசையில் வாழ்கிற மக்கள், அவங்களுடைய ஸ்லம்லேருந்து மக்களை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கான ஸ்ட்ரகிள்லாம் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஊருக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் வாழ்கிற RN ரவி கவர்னர், மேதகு கவர்னராக ஆளுநர் கவர்னர் ஏதோ ஒரு அவர் வந்து கீழவன்மணிக்கு போயிருக்கிறார். கீழவன்மணிக்கு போயிட்டு என்ன மக்கள்லாம் குடிசையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய நினைவிடத்தை கட்டி வச்சுருக்கீங்க, எனக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அவர்களுக்கு இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காம இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய வருத்தம் உங்களுக்கும் கவலை தந்ததா? அவருடைய வருத்தம் வந்து சாதி திமிர்ல இருந்து வருது. ஆளுநர் ரவியோடைய சாதி திமிரும் அதிகார திமிரும் தான் வெண்மணி நினைவில்லத்தை பார்த்து அப்படி பேச வச்சிருக்கு. அந்த இடம் வந்து அவருக்கு ஏன் அவ்வளோ எரிச்சல் உருவாக்குதுன்னா, அவர் கேட்க வேண்டிய கேள்வி வேற மாதிரி கேட்டிருக்கணும். அதான் மண்டையில இருக்குது. ஆனா அதை மண்டையில இருக்கிறத மறைச்சிக்கிட்டு வேற மொழியில வந்து பேசியிருக்கிறார். வெண்மணி என்பது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க உரிமைக்காக சுயமரியாதைக்காக வர்க்க போராட்டம் நடத்திய களம் அது. கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள் காலில் செருப்பு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது. நீங்க வந்து திருமணமான உடனே முதலிரவு என்பது அந்த பெண் வந்து ஆண்டை வீட்டுக்கு தான் போக வேண்டும் இருக்கின்றது. இப்படியான இதை விட கொடூரமான அழிச்சாட்டியங்கள், அட்டூழியங்கள் நடந்த இடம் வந்து அந்த இடம். எதிர்த்து கேட்டால் சாணியை கரைத்து வாயில் ஊட்டிய ஒரு கொடுங்கோலர் வேலைகள் அங்க நடந்தது. இதற்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இருந்து உழைக்கும் மக்களை அணிதிரட்டு போராடி அடிச்சா திருப்பி அடிப்பேன், தோல்ல துண்டு போடுவோம், காலில் செருப்பு போடுவோம் என சுயமரியாதை போராட்டம் நடத்திய களம் அந்த களம். அப்படி ஒரு சுயமரியாதை போராட்டம் நடத்தியதற்கு அன்றைக்கிருந்த ஆண்டைகள், அன்றைக்கிருந்த அதிகார சக்திகள் எல்லாம் பொறுத்து கொள்ளாமல் 44 உயிர்களை ஒரே குடிசையில் வைத்து தீயிட்டு கொடுத்தினார்கள். ராமையாவின் குடிசையில் இறந்தவர்கள் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள். இது 1968 டிசம்பர் 25 நடக்குது. இந்த இறந்தவர்கள்
அத்தனை பேரும் சிவப்பு கொடி இறக்க மாட்டோம், எங்களோட சுயமரியாதை இழக்க மாட்டோம் என்பதற்காக இறந்தவர்கள். அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள். இறந்தவர்கள் அத்தனை பேரும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த 44 உயிர்களுக்காக பல ஆண்டுகள் கழித்து மிகவும் கஷ்டப்பட்டு இன்னும் கூட அந்த கட்டடம் எங்களால் கட்டி முடிக்க முடியல. 10 வருஷமா கட்டுறோம் கட்டிட்டே இருக்கிறோம். இது என்னுடைய இறந்த எங்கள் போராளிகளுடைய நினைவு இல்லம். அதை பார்த்து உனக்கு ஏன் எரிச்சல் வருதுன்னா உன் சாதி திமிரு அங்க வெளிப்படுது. ராமர் கோயில் கட்டுறதை பத்தி எவ்வளவு பெருமைப்படுறாரு அவரு. ஒரு கவர்னர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறாரு. அவர் ராமர் கோயில் கட்டுறது குறித்து அவர் பயங்கரமா அப்படி புலங்காகிதம் அடைகிறார். ஆனால் இந்த நினைவிடம் அவர் கண்ணை உறுத்துகிறது. அந்த நினைவிடம் வந்து ரொம்ப பெருசா இருக்குது, நிறைய செலவு பண்றீங்க. உண்மை. நீங்க அந்த நினைவிடம் திட்டமிட்டு தான் கட்டுறோம், கஷ்டப்பட்டு தான் கட்டுறோம். சிபிஎம் கட்சியினுடைய அல்லது அது சார்ந்த அமைப்புகளுக்கு இவ்வளவு பெரிய பணம் இல்லாட்டிலும் இரும்பு உட்பட தெருவப்ப இரும்பு சேகரிச்சோம், இயக்கம் நடத்திட்டோம், என்ன கட்டுவோம், பெருசா கட்டும். உனக்கு அந்த வெண்மண் இல்லத்தை பார்த்து ஆளுநர் ரவி எரிச்சல் அடைகிறாருன்னா அது எங்களின் மகிழ்ச்சி. நீ எரிடாமா, உனக்கு எரிச்சல் வரணும். உனக்கு அந்த நினைவில்லத்தை பார்த்து உனக்கு எரிச்சல் வருதுன்னா உன் சாதி திமிர் வெளியே தெரியுது, உன் அதிகார திமிர் வெளியே தெரியுது. அதை பத்தி எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்க அவருடைய சாதி திமிர்னு. அவரும் தன்னுடைய குழந்தை பருவத்துல அவர் பீகார்ல வாழ்ந்திருப்பாரு. அவரும் கூட இப்படியான ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்க கூடும். இல்ல, அதே பீகார் மாநிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை ரன்வீர் சேனா எனக்கூடிய ஆயுதம் தாங்கி நிலப்பிரபுத்துவ அமைப்பு என்னன்னா எவ்வளவு அழித்தொழிக்கக்கூடிய வேலை செஞ்சது. அதை எதிர்த்து என்னைக்காவது ரவி பேசியிருப்பாரா? உன் ஊர்ல ரவி கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரா? அதான் என்ன இது பண்ணிட்டு இருப்பாரு. நீ ரன்வீர் சேனா அங்க அடிச்சது, அதை பத்தி உனக்கு என்ன கோவம் வந்திருக்கா? இப்ப நான் இதை திருப்பி கேட்கறேன். இதே வெண்மணியை பத்தி உண்மையிலே அவர் ஒரு IPS ஆபிசர், ஒரு சட்டத்தின் கீழ் நடக்கிறாரு. வெண்மணியோடைய மிக முக்கியமான பிரச்சனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 68 டிசம்பர் 25 இவங்க கொளுத்துறாங்க. அதற்கான நீதிமன்ற தீர்ப்பு எப்ப வருதுன்னு சொன்னா, மாவட்ட அளவுல தீர்ப்புன்னா 1970 தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு கொடுத்ததை தாண்டி மேல்முறையீடு போறாங்க. மேல்முறையீடு எங்க வருதுன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வருது. அது எப்போ வருதுன்னா 73க்கு வருது. இந்த 73 வரும்போது பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் என்னன்னா இவங்க சாகடித்த அந்த நிலப்பரப்புக்கெல்லாம் விடுவிக்கிறாங்க. விடுவிச்ச உடனே அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. யார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? மேல்முறையீடு வழக்கு போகுது. மேல்முறையீடு வழக்கு எப்ப தெரியுமா உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுது? கிட்டத்தட்ட 14 வருடம் கழித்து தான் அந்த மேல்முறையீடு வழக்க விசாரணைக்கு எடுக்கிறாங்க. மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்த நீதிமன்றம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் உலகையே குலுக்கிய 44 உயிர்கள் கொல்லப்பட்ட விஷயம் குறித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்துல எவ்வளவு நேரம் விசாரணைக்கு எடுத்துட்டாங்கன்னா 2 மணி நேரம். அந்த விசாரணைக்கு எடுத்த உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, வெண்மணியுடைய சம்பவத்துல கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஒரே விதமா தீர்ப்பு கொடுத்திருக்கிறதுனால நாங்க இந்த பிரச்சனை தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் பேசியிருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கீழமை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது என்பதை அதோடைய ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். மாவட்ட நீதிபதியுடைய அவர் தீர்ப்புல சொல்றாரு, இந்த குற்றவாளிகள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வீடுகளுக்கு திட்டமிட்டே தீ வைத்திருக்கிறார்கள், தீயிடல் மூலம் 3 தெருக்களை முற்றிலுமாக அழித்திருக்கிறார்கள், துப்பாக்கியால் சுட்டு இடது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த, அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க, இடது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த விவசாயிகளை கொல்ல முயன்றிருக்கிறார்கள், மேலும் கொடுங்காயமும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இருக்க முடியாது. இந்த குற்றவாளிகள் தீ வைத்தது தொடர்பான சம்பவத்தில் 42 அப்பாவி மக்கள் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் அச்சம் தரும் தண்டனை தேவை என்பது என் கருத்தாக உள்ளது. யார் சொல்றா? டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி. உயர் நீதிமன்றம் இப்ப நம்ம சென்னையில இருக்கு பாத்தீங்களா, அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ள அனைத்து 23 குற்றவாளிகளும், அதாவது கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட 23 குற்றவாளிகளும் மிராசுதாரர்களாக இருப்பதும் திகைக்க வைக்கும் விஷயமாக உள்ளது. இவர்களில் பெரும்பாலோர் பெருமளவு நிலத்தை சொந்தமாக கொண்டுள்ள பணக்காரர்கள். முதலாவது குற்றவாளி கார் ஒன்றை சொந்தமாக வைத்திருக்கிறார் என்பது தெளிவு. இத்தகைய மிராசுதாரர்கள் இடது கம்யூனிஸ்ட் விவசாயிகளை பழிவாங்கும் அளவுக்கு பலவீனமான எண்ணம் கொண்டிருப்பார்களா? இவர்கள் தாங்களே சம்பவ இடத்துக்கு நடந்து வந்து பணியாளர்கள் உதவி ஏதும் இல்லாமல் வீடுகளுக்கு தீ வைத்திருப்பார் என்பதை நம்புவதற்கு சிரமமாக உள்ளது. இது சொன்னது யாரு? மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்.
அப்போ மாவட்ட நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னா, குற்றவாளி இவன் தான் கொன்னான்னு சொல்லிட்டு அங்க தீர்ப்பு கொடுக்குது. சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவனுங்கெல்லாம் நிலம் வச்சிருக்காங்க, ஒருத்தர் காரே வச்சிருக்காரு, மிரசுதாரா இருக்குது, அவர் அந்த தெரு பக்கமே எட்டி பார்த்திருக்க மாட்டாரு, எனவே சாவடிக்கலன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. இந்த கேடுகட்ட தீர்ப்பை மாவட்ட நீதிமன்ற தீர்ப்போடு ஒன்னா வச்சு சுப்ரீம் கோர்ட் 2 தீர்ப்பும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனமா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யுது. இன்றைக்கு வரைக்குங்க இந்த வழக்குல தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக மேல்முறையீடே இல்லை. அப்பீல் அவங்க தான் பண்ணணும், அப்பீலே நடக்கல. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலே சட்டம் படிச்ச ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தா ஆளுநர் ரவி, உனக்கு உண்மையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் அறிவு இருந்ததுன்னா, கூறுணர்வு இருந்ததுன்னா, வெண்மணி குறித்து இன்றைக்கு வரைக்கும் தவறாக தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றத்தை குறித்து ஏன் தமிழக அரசுகள் மேல்முறையீடு செய்யலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டேன்னா, உனக்கு சட்டத்துல உனக்கு ஒரு நியாயம் இருக்குது, அக்கறை இருக்குன்றத புரியலாம். ஆனா உனக்கு என்னன்னா அயோக்கியத்தனமாக சாதி திமிரு தானே உனக்கு இருக்குது. 44 தலித்து கேட்டா வெண்மணி இல்லம், சிவப்பு கொடி எடுத்து போராடின உரிமை கேட்ட, சுயமரியாதை கேட்ட அந்த விவசாயிகளுக்கு ஏண்டா நினைவில்லை என்பதானே வந்து ரவியினுடைய பார்வையா இருக்குது. ராமருக்கு இவ்வளவு காலம் செலவு பண்ணி கோயில் கட்டுறாங்க, ஆனா இந்த இல்லம் கட்டுறதுனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து உரிமை கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய ஆக்சுவலி நீங்க சாதி திமிர்னு வரையறுக்கீங்க, வெறும் சாதி திமிர் மட்டும்தானா? அவருக்கு வந்து ராமர் கோயில் குறித்து அவருக்கு பெருமை இருக்குது, பெருமிதம் இருக்குது. அவ்வளோ காலம் செலவு பண்ணி கட்டுறாங்க, இன்னொருத்தவங்களுடைய மசூதியை அடித்து அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து கோயில் கட்டிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு இசைந்து போயிருக்குது. இப்போ அவர் அதை குறித்துலாம் புலங்காகிதம் அடைந்து விட்டு இது குறித்து ஏன் கவலைப்படுறாருன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராமர் கோவில் குறித்து கூட வந்து ஆளுநர் ரவி புலங்காகிதம் அடைஞ்சிருப்பாரான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, ராமர் கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தாம அந்த கோயில்ல வந்து திறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா ஒரு பார்ப்பனிய சடங்குகளுக்கு உட்பட்டு அது நடக்கவில்லை என்பதுதான் அந்த கருத்து. உண்மையிலே வந்து மோடி மேல இவருக்கு அக்கறை இருந்தால், அல்லது வந்து இவர் வந்து அந்த ராமர் கோவில் திறப்புல ஒரு அக்கறை இருந்தா ஆளுநர் என்ன சொல்லிக்கணும், ஏங்க பிரதமர் வந்து திறக்கிறது வந்து அவர் வந்து பார்ப்பனர் அல்லாதவரா இருக்கிறதுனால, எனவே நீ எப்படி வந்து அவரை சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை அவர் கேட்டிருந்தாருன்னா அவருக்கு சாதி திமிர் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அவருக்கே வந்து என்னன்னா, இப்ப சங்கராச்சாரியெல்லாம் கொஸ்டின் பண்ணாங்கல்ல, அந்த கொஸ்டினை ஏன் வந்து ஆளுநர் ரவி அது வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தல? நேரம் எதுக்கு வர்றாரு? வீடு கட்டி கொடுக்கல, அவங்க கஷ்டமான நிலையில இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியாகி வேற நாங்க வந்து இவரும் கூட தியாகி தான், இவர்கிட்ட நாங்க கேட்டோம்னு சொல்லி போட்டோலாம் கூட ரிலீஸ் ஆச்சு. யார் அந்த தியாகி? இப்ப அவரும் கஷ்டத்துல தான் இருக்கிறாரா? அந்த ஊர் மக்கள் முழுக்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முழுக்க விடிவுக்கு அடையவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சார்ஜ். அவரோட ட்வீட் எல்லாமே அதான் பேசுது. டிஎஸ்எஸ் எனக்கூடிய ஒரு அமைப்பு, தமிழ்நாடு சேவா சங்கம். அந்த தமிழ்நாடு சேவா சங்கத்தை நடத்துவர் யாருன்னா ஸ்ரீதர் வெம்பு எனக்கூடிய ஒரு நபர், தஞ்சாவூர் இருக்காரு, அதுல ஒரு பார்ட்டா இருக்காரு. அவர் வந்து தஞ்சாவூர்காரர். அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவர் சும்மா சிறிய அளவுல தான் அவருடைய பொருளாதார வசதி இருந்தது. பாஜக ஆட்சி வந்த பிறகு ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி பல வகையில வந்து என்னன்னா அவர் வந்து பணத்தை ஈட்டி அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக மாறி இருக்கிறார். அவரோட நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ் பாஜக அவருடைய அரசியல் வேலையை அவர் வேற ஒரு வகையில பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு சாதி சமூகமா பார்த்து அவர்களுடைய படிநிலையிலுக்கான காரணமாக உருவாகக்கூடிய கருத்தியலை வந்து சொல்லாம, உங்களுக்கு நீங்க இப்படி காரணம் யாருன்னா வந்து இந்த திராவிட கட்சி இல்ல இந்த ஆட்சியாளர்கள் சொல்லி பிரித்து ஒவ்வொரு சமூகமாக அவர் வந்து ஆர்எஸ்எஸ் நோக்கி நகர்த்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் வந்து ஸ்ரீதர் வெம்பு. அந்த ஸ்ரீதர் வெம்புடைய இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்எஸ் தமிழ்நாடு சேவா சங்கம் தான் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை ஒட்டி தான் ஆளுநர் அவர்கள் வந்து கீழ்வெண்மணி கிராமத்துக்கு வருகிறார். அவர் அங்க வரான்னு சொன்ன உடனே தோழர் பழனிவேலு, ஒரு வயதான தோழர், மூத்த தோழர், அவர் வந்து என்னன்னா வந்து அப்பயே சொல்லிட்டாரு, நீங்க வந்து கிராமத்துக்கு வருது எனக்கு விருப்பம் இல்லை, இது இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் வரீங்க என்பதை மிக தெளிவாக ஊடகங்களுக்கு முன்பாக பேட்டியும் கொடுத்துட்டார். கொடுத்து முடிச்சு உங்களை சந்திக்க விருப்பம் இல்லைன்ட்டார். ஆனா என்னன்னா ஒரு 2 நாட்களாக காவல்துறை, அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பு உட்பட போயிட்டோன்னா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வேற ஒரு நபர் மூலியமாக பேசி அவர் வரார், நீங்க வந்து பேசணும் என்னக்கூடிய வகையில அவரை கிட்டத்தட்ட அவருடைய வற்புறுத்தல், குடும்ப உறுப்பினர் வற்புறுத்தலோடு அவர் வந்து ஆளுநரை சந்திக்க வைக்கக்கூடிய வேலையை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள். அங்கதான் வந்து ஆளுநர் வந்து பேசியிருக்கார்.
ஒரு விஷயம் என்னன்னா வந்து வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை பத்தி இவ்வளவு விரிவா பேசுறாரு ஆளுநர் அவர்கள். வீடு கேட்டது வந்து கரெக்ட் தான், கட்டாயம் எல்லாருக்கும் வீடு வேணும் என்பதை கவர்னர் வந்து கேட்கறது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வீடு அவங்களுக்கு கிடைக்காம இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த அரசாங்கத்தோட கொள்கை தானே. நீங்க வந்து இப்போ வந்து பிரதம மந்திரி திட்டத்தின் கீழே வீடு ஒதுக்குறோம்னு சொல்றாங்க. அவங்க தான் நமக்கு அரசாங்கம் தான் நிதி ஒதுக்குன்றாங்க. இப்ப நீங்க வந்து சென்னையில இருக்கிற நகரப்புறத்துல இருக்கு பாத்தீங்களா, இங்கே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தான். அந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்குனது திமுகவுடைய ஆட்சியில கலைஞர் உருவாக்குனார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த தமிழ்நாடு வீட்டு குடிசை மாற்று வாரியத்தோட வீடுகளே பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு மாத்திட்டாங்க. அது ஏன் மாத்தினாங்கன்னா, அண்ணா திமுக ஆட்சி காலத்துல இந்த தமிழ்நாடு அரசாங்கமே கட்டிட்டு இருந்த வீடு, அவங்களே செலவு பண்ணி கட்டின வீடு, இன்னும் பழசான இடிச்சு கட்டின அதே வீட்டுக்கு அவங்க பேர், ஏன்னா நான் ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல வந்து ஜாயின்ட் ஆயிட்டாங்க. சின்ன இது கிட்டத்தட்ட 6 லட்சம் மாதிரி என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் பண்றாங்க. இது இல்லாம வீடு குடி போகக்கூடிய அந்த நபர்னா 5 லட்ச ரூபா பணம் தரணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. இதே மாதிரிதான் ஊராட்சிகள் பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு கட்டுறதுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம்னா 1.20 லட்சம் ரூபாய் தராங்க. நீங்க வந்து இது தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் நீ வீடு கட்டுனா ஒரு 8 லட்சத்துல இருந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் செலவாகும். மீதி தொகையில வந்து பெரும்பாலான தொகை மாநில அரசாங்கம் தரக்கூடிய விஷயமா இருக்கிறது. அதனால இவங்க ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்துல மட்டும் வீடு கட்டல, பாதி பேஸ்மெண்ட் வரும் நின்றோம். அப்போ மக்களுக்கு வீடு கிடைக்கல, வீடு கிடைக்கணும்ன்றத பத்தி பேசுவதற்கு ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அவர் பேசலாம். ஆனா எதை மறைச்சிட்டு பேசுறாருன்னா, இந்த மாதிரியான எளிய மக்களுக்கு வந்து வீடு கிடைக்காம இருப்பதற்கு அரசாங்கத்தின் கொள்கை காரணமா இருக்கின்றது என்பது குறித்து அதை பத்தி பேசாம அவர் வேற இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, ஏன் வந்து வெண்மணி இல்லம் பெருசா இருக்குது, உங்களுக்கு ஏங்க வீடு சின்னதா இருக்குன்றாரு. நம்ம அந்த தியாகி பழனிவேல் சொல்றாரு. அந்த ஐயா நானும் சந்திச்சிருக்கிறேன். அவர் வீடு வந்து ஓகேவா தான் இருக்கும். வீடு வாசலில் டிராக்டர் நிற்கும் போது நான் பார்த்துருக்குறேன். அவங்க குழந்தைகள்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பரம ஏழை போன்ற தோற்றம் தரும் விதமாக ஒரு செட்டப்பில் வச்சு சந்திச்சிருக்கிறாரு. எது உண்மை? ஏன் அந்த போட்டோஸ் அப்படி வருது? ஏங்க நீங்க வந்து அதிகார வரைக்கும் எப்படி நடிக்க நமக்கு தெரியாதா? இவர் ஒன்றும் ரொம்ப பரம ஏழை இல்ல, அதான் அவர் கூப்பிட்டு வச்சு. ஏன்னா அன்னைக்கு அவர் உள்ள போகும்போது என்ன பிரச்சனைனா, கவர்னர் அன்னைக்கு எல்லா இடத்துலயும் பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எதிர்ப்பு இயக்கம் நடத்துறோம். புதுக்கோட்டையில எங்க எம்எல்ஏ தலைமையில் ஆர்ப்பாட்டம், இங்கே ஆர்ப்பாட்டம், எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம். எனவே கட்சி தோல் இயக்கத்தோல் முழுக்க வந்து வெளியே போராட்டத்தில் இருக்கும்போது தான் இவர் வந்து உள்ள நுழைஞ்சு வராருன்னு வச்சுங்களேன். இப்ப நினைவு இல்லத்தை ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. நாளைக்கு வந்து இப்போ வந்து ஏன்பா அதிமுக எல்லாம் ஏழையா இருக்கிறாங்க, எதுக்கு எம்ஜிஆர் சமாதி கட்டி வச்சுக்கிறீங்க, ஜெயலலிதா சமாதி கட்டுன்னு கேட்பாரா? ஏன்பா நீங்க திமுக எல்லாம் ஏழ்மையா இருக்கிறீங்க, ஏன் வந்து அண்ணா சமாதி கட்டுறீங்க, கலைஞர் சமாதின்னு கேட்பாங்களா? ஏன் வந்து குஜராத்ல இருக்கிறவங்க ஏழையாகிறாங்களா, ஏன் பட்டேல் சிலை இவ்வளவு உயரத்து கட்டன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா இவரால? அப்படி கேட்கறதுக்கு வாயு வருமா? கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்படி கேட்பாரு? அவர் பட்டேல் சிலைக்கு பத்தி அவருக்கு கேட்க போறாரு. அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா, இன்னொன்னு செலை வைக்கிறதோ இல்ல இல்லம் வைக்கிறதோ ஏன் உரிமை. இப்போ உதாரணம், என் சோத்துக்கே வழி இருக்காது என் வீட்டுல, என்னுடைய குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இறந்துறான்னு வச்சுக்கல, நீ சுடுகாட்டு போய் பாருங்க, ஏழையா இருப்பாரு. அங்க போயிட்டு ஒரு கல்வெட்டு வச்சு சுடுகாட்டுல இவர் பிறந்தாரு இவர் இறந்தாருன்னு சொல்லிட்டு கல்வெட்டு வைக்கிறோமா இல்லையா? நீங்க வந்து இந்த மாதிரியான கல்வெட்டு வைக்கிறது வந்து அவங்களோட விருப்பம். என்னுடைய நினைவில்லத்துல இல்ல வேற என்னுடைய நினைவுல நான் செத்துட்டு இல்லை, இப்போ என் குடும்பத்தை சார்ந்தோ வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நினைவு வைப்பது அவங்களோட விருப்பம். அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நினைவு கூறுறாங்க. எமோஷன் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த போராட்ட பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அந்த இறந்தாங்க இல்லையா, அதை வந்து நான் நினைவு கூறணும். இனி இவர்கள் செத்தது எதுக்காகன்றதை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அதுக்காக வைக்கக்கூடிய இடம் அது. அதை நீ எப்படி கேள்வி கேட்க முடியும்? 1968 டிசம்பர் 25 அந்த நள்ளிரவு அந்த சமயத்துல கொளுத்தப்பட்ட வீடுகளுக்கு அப்பால அதுக்கு முன்னாடியும் கூட 40க்கும் மேற்பட்ட தோழர்கள் இறந்திருக்கிறாங்க. ஒரு நீண்ட போராட்டத்தின், நிலவுடைமைக்கு எதிரான நீண்ட போராட்டத்தின் குறியீடாக இருக்குது. அப்ப அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் நம்ம போராடி இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும். அந்த அடிக்கல் நாட்டு அன்னைக்கு என்ன பண்றோம்னா, நான் வந்து அப்ப இந்திய மாணவர் சங்கத்தில் இருந்தோம். நான் பள்ளியில படிக்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியமா ஈர்த்த புத்தகம், ஒரு புத்தகம் என்னன்னா, ஒரு பண்ணை அடிமை வந்து என்னன்னா பண்ணை அடிமை என்ன பண்றாங்க, விடுதலைக்கான போராட்டத்தில் தோழர் PS தனுஷ்கோடின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சென்னை புக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. நான் அந்த புத்தகத்தை படிச்சுதான் வந்து என்னன்னா, தஞ்சை மாவட்டத்தோட பார்த்தீங்களா அது தெரியும். அல்ல PS தனுஷ்கோடி என்னன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அவர் வந்து எப்படி வந்து சாணிப்பால் சவுக்கோடிலாம் வாங்கி அதுல இருந்து எதிர்த்து வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக மாறி சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. PS தனுஷ்கோடினா அந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் லீடர். அப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, அந்த புக்கை என்ன பண்ணோம், திருப்பி ரீபிரிண்ட் அடிச்சு வெண்மணி கிராமத்துல எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்றதுக்காக நாங்க வந்து சென்னை புக் சார்பாக எங்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச விலை அடிச்சுட்டு அந்த வெண்மணி கிராமத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் நாங்க மாணவர் சங்க தலைவர்லாம் போயிட்டு கொடுக்குறோம், தோழர்லாம் போய்க்கிறோம். அப்போ ஒரு பாட்டி கிட்ட வந்து PS தனுஷ்கோடி புக் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, எப்ப தம்பிங்க வாப்பான்னு சொல்லிட்டு 10 ரூபா போட்டு கொடுத்தோம்.
அவங்க அந்த ஆயாக்கு இது இருக்கு தெரியுமா இருக்கலாம், அதுல இருந்து எடுத்து நான் கொடுத்தாங்க, தடவி கொடுத்தாங்க என்கிட்ட. தடவி கொடுத்தா 20 ரூபா கொடுத்தாங்க. 2 புக் கொடுனாங்க. சரி நானும் என்ன பண்றேன்னா 2 புக்கு எடுத்து கொடுத்துட்டேன். என்ன பாட்டி 20 ரூபா நம்ம கண்ணு தெரியாதுப்பா எனக்கு. நாங்க கண்ணு தெரியாது, ஆனா தனுஷ்கோடிக்கு 2 புக் வாங்கினாங்க. நான் உடனே கேட்டேன், பாட்டி உங்களுக்கு தான் பார்வை தெரியலையே, அப்புறம் எப்படி புக் வாங்கி படிக்கிறீங்க, அது ஏன் 2 புக் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். என் கட்சி கிளை செயலாளர் எதுக்கு இருக்கிறான், அவனை படிக்க சொல்லி நான் கேட்பேன். ஒரு புக்கு என் கட்சி கிளை செயலாளருக்கு, ஒரு புக்கு என் புக்கு. தனுஷ்கோடி யார் தெரியுமா உனக்கு? தனுஷ்கோடி புக்கை படிக்கலன்னா அந்த வரலாறு கேட்கலாம் எப்படி பண்ணாங்க? அவ்வளோ எமோஷன் அங்க இருக்கிற இடம் அது. நீங்க PS தனுஷ்கோடி என்பது பல போராட்ட தலைவர்கள் ஒரு தலைவர். அதே PS தனுஷ்கோடி பத்தி நான் என்ன பேசுறேன்னா வந்து லேலா காலேஜ்ல வீதி வரங்க விழாவில் அசுரன் படத்துக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அப்போ நான் வந்து வெற்றிமாறன் படத்தை பாராட்டும் போது பாராட்டு விழாவில் எனக்கு வந்து தனுஷோட பழைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டருக்காக எனக்கு வந்து PS தனுஷ்கோடி நினைவில் இருந்ததுன்னு சொல்லி நான் அந்த பாராட்டு விழாவில் பேசுறேன். பேசி வெளியே வரேன், ஒரு 15 மாணவிகள் என்ன சூழ்ந்துட்டாங்க. கல்லூரி மாணவிகள் சூழ்ந்து, ஆனா கை கொடுங்க தோழர், கை கொடுங்க. நாங்கெல்லாம் PS தனுஷ்கோடி கிராமம்லாம். PS தனுஷ்கோடி நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த ஒற்றை வார்த்தையை வந்து கை கொடுனான்னுச்சு. ஏமா அப்படின்னா, நாங்கெல்லாம் இன்னைக்கு காலேஜ் வந்துட்டோம்னா, எங்க ஆயாலாம் வந்து காலேஜ் வேலை தாத்தலாம் கிடையாது, அதுக்கு இந்த செங்கோடி ஏக்கண்ணா தனுஷ்கோடினா இந்த வரலாறு தெரியுமா அவங்களுக்கு? கவர்னர் தெரியுமா? கூறுகட்டத்தனமா போய் நின்று பேசுறேன்னு எந்த திமிர் அவரை வந்து இப்படி பேச வைக்குது? நீங்க வந்து வெறும் சாதி திமிர் மட்டும் இல்ல, அந்த பகுதிக்கு வந்து தமிழ் சேவா சங்கம் அப்படிங்கிற லிங்க் வருது. இவங்க இன்னைக்கு நேற்று செயல்படல. இந்த நெக்ஸஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கட்சியில் இருந்த பாவலர் வரதராஜன் அவருடைய தம்பி இளையராஜா, அவர் பேரை கூட இசைஞானின்னு போடல, இசைஞானி தான் நம்ம கூப்பிடுவோம், அவங்களுக்கு வெறும் இளையராஜா. இளையராஜான்னு மட்டும் போட்டு அம்பேத்கர் பேர்ல ஒரு முன்னுரை வருது. பட்டியல் சாதியின மக்களை குறிவைத்து நிறைய வேலைகள் நடக்குது. பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கைகள்லாம் புஷ் பண்ணப்படுது. அப்போ இந்த கவர்னர் வந்து வேற ஏதோ இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வைக்கிறாரு, அவருக்கு வேற எதுவும் நோக்கம் இருக்குதா? பாஜக கட்சியை அவங்க வளர்க்கணும். பாஜக கட்சி இங்க வளர்ப்பதுன்னா அண்ணாமலை கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா அவர் அறகுறையா வளரிட்டு இருக்காரு, ஒரு அருவருக்கத்தக்க பேச்சை பேசுறாரு, அவன் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாப்புல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் என்னன்னா, கவர்னர் போஸ்ட்டை பயன்படுத்தி கொண்டு இவங்க வந்து சதி வேலை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை வந்து என்னன்னா பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு சாதியா பிரிச்சு அந்த சாதியை வந்து என்னன்னா தன்மையப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை வந்து என்னன்னா RSS முன்னெடுக்குது. அதுக்கு அரசாங்க பணத்தை வாங்கி கொண்டு, அரசாங்க சம்பளத்துல வாங்கி கொண்டு, நம்ம கொடுக்குற வரி பணத்துல சோத்தை தின்னுட்டு ஆளுநர் ரவி என்ன பண்றேன்னா RSS வேலையை தமிழ்நாட்டுல தின்ன சோத்துக்கு நன்றி இல்லாம மக்கள் போட்ட வரி பணத்துக்கு வந்து நியாயமா இல்லையே, அதனாலதான் RSS வேலையை பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, தஞ்சாவூர் போறோமா, இங்க வந்து கம்யூனிஸ்டுக்கு வலுவா இருக்கக்கூடிய இடம், அப்ப கம்யூனிஸ்ட்ல எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். உடனே அவர் என்ன பண்றாரு, வெண்மணி கிராமத்துக்கு போவோம், அங்க அவங்களுக்கு வீடு இல்லை, இதான் பிரச்சனை சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அது ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, RSS கட்சியை இயக்கத்தை வளர்ப்பதற்கு, பாஜகவை வளர்ப்பதற்கு தான் இவங்களோட திட்டம். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்காரு. நீங்க ஆளுநர் ரவிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, காலங்காத்தால 2 பேருக்கு வாய் இருக்குது. அந்த வாய் ஏன் அவங்க பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுநர் ரவி ஆகட்டும் அண்ணாமலை காலங்காத்தால கக்கூஸ் போகும்போது, கக்கூஸ் அவங்களுக்கு ஃப்ரீயா போகணும்னா அவங்கள பத்தி ஒரு செய்தி வந்து பேப்பர்ல வரணும். அண்ணாமலைக்கும் ரவிக்கும் அவங்கள பத்தி ஒரு பேச்சோ விவாதமோ ஊடகத்துல வரணும்னா அவங்க காலைல கக்கூஸ் போக முடியாது. அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கிற சிக்கல். பரிதாபமான ஒரு அந்த இடத்துல இருக்கிறாங்க. எனவே என்ன, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்போன்றதுக்காக அவர் பேசுறது. ஆனா அவர் வந்து விஷமத்தனமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீ உண்மையிலே நீங்க எல்லாம் ஒரு அதிகாரி இருந்தா என்ன மாதிரி கேள்வி இருக்குன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏன் நிலம் வந்து மக்களுக்கு போகலாம், கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி செயல்பட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்டோட அடிப்படையா தெரியுமா? இன்னைக்கு CPM நம்ம இருக்கோம், நான் கம்யூனிஸ்டுகள் சொல்றேன், பறந்துபட்ட செங்கொடி கீழ் இருக்கிற அனைத்து கம்யூனிஸ்ட் சொல்றேன். கம்யூனிஸ்டுடைய அடிப்படை என்னன்னா நிலப்பகிர்வு. நிலம் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும். நீங்க வந்து ஆந்திரா மாநிலத்தில் இன்னைக்கு தெலுங்கானா போராட்டம் சொந்தரையா தலைமையில ஆயுதம் தாங்கி நடந்த போராட்டம், இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் வந்து நிலப்பிரபுகளுக்கு எதிராக நடத்திய ஆயுதம் தாங்கிய போராட்டம், அப்புறம் விடுதலை அடைந்த பிறகும் அந்த ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் பின்பும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க தமிழகத்திலிருந்து வடமாநில வழிக்கணும்னா நிலக்குவியலுக்கு எதிராக நிலப்பகிர்வு கேட்டு கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய உக்கிரமான போராட்டத்தை நடத்துறாங்க. அந்த போராட்டத்தின் வீச்சு வேகமாகி கம்யூனிஸ்டுகள் பரவலாக சொன்னா, அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பரவலை தடுப்பதற்காக தான் பூமிதான இயக்கமே உருவாக்கப்பட்டது. வினோபாவை வைத்து 1952 உருவாக்குறாங்க. அந்த இயக்கம் எங்கெல்லாம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால உருவாக்குறாங்க. எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் வந்து நிலக்குவியலுக்கு எதிர்த்து நிலப்பிரபுக்களுக்கு எதிராக போராடி நிலப்பகிர்வுக்காக மக்களை போராடுவதற்கான களத்தை உருவாக்கி இருந்தாரோ, அங்க இந்த வினோபா இயக்கம் போயிட்டாங்கன்னா
வாங்கய்யா நிலப்பிரபுவே, எமோஷனை மட்டுப்படுத்தி பேசி பஞ்சாயத்து பண்ணி நான் இடத்த வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றது அந்த வினோபா இயக்கம். இந்த யூரோப் போய் பார்த்தோன்னா ஒரு வினோபா அந்த பூமிதான இயக்கத்தினுடைய புத்தகத்தை தான் ஆளுநர் கொடுத்திருக்காரு. அப்ப பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு ஆளுநருக்கு? கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சொல்றான், போராடு, உன் உரிமைடா, நான் உழைச்சிருக்கிறேன், என் உழைப்புக்கு சம்பளம் கொடு, நான் சுயமரியாதை கேட்கிறேன், கையை கட்டலாம் கேட்க மாட்டேன், நீ மிஷின் வச்சிருக்கிற, நான் உழைப்பு வச்சிருக்கேன், நான் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு கூட கூலிய குறின்னு சொல்லிட்டு கேட்கறது சுயமரியாதை. அந்த சுயமரியாதையோட இருன்றதுதான் செங்கோடி இயக்கத்தினுடைய அடிப்படை பண்பு. அந்த அடிப்படை பண்புல தான் நிலப்பகிர்வு நம்ம கேட்டோம். இவர் என்ன சொல்றாரு, நிலப்பகிர்வு கேட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக்கி இடத்துல போயிட்டான்னா இப்ப என்ன சொல்றாரு, நிலம்லாம் ஆண்டைகிட்ட கேட்காதப்பா, அவரா பார்த்து கொடுத்தா வாங்கிக்கோன்னு சொன்ன பூமிதான இயக்கத்தினுடைய புத்தகத்தை எடுத்து போய் ஆளுநர் கொடுக்குறாரு. நீங்க தமிழ்நாட்டுடைய கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நில உச்சவரம்பு இங்க கொண்டு வந்தாங்க. இப்ப நம்மளே கம்யூனிஸ்ட்ல நம்ம பின்னாடி என்ன பார்த்தோம்னா நில உச்சவரம்பு சட்டத்தின் பிறகு செயல்படும் சொன்னோம். ஏன்னா எவ்வளவு அதிகமா நிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல என்ன பண்ணா 60 ஏக்கர் ஸ்டாண்டர்ட் நிலம் தான் உச்சவரம்புன்னு காமராஜர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 40 லட்சம் ஏக்கரமா குறைஞ்சது. அதுக்கப்புறம் 30 லட்சம் ஏக்கரா கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அறக்கட்டளை கீழே நீங்களுக்கு சொத்து இருந்ததுன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான விதிவிலக்கு இருந்தது. காமராஜர் கொண்டு வந்தது. அடுத்து டிஎம்கே பிரிவுலாம் அதை ஏத்துக்கிட்டு விதிவிலக்கு கொண்டு வந்தாங்க. இந்த விதிவிலக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல நில சீர்திருத்தம் எவ்வளவு ஏக்கர் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 2.25 லட்சம் ஏக்கர் நிலம் தான் விநியோகம் நடந்திருக்கு. இந்த 2 to 2.25 லட்சம் ஏக்கர் நில விநியோகம் நடந்திருக்கு இல்லையா, அதுல பூமிதான இயக்கத்தின் மூலமா நடந்ததுன்னா வெறும் 25 ஏக்கர். இந்த 25 ஏக்கர் விநியோக நிலத்துல பார்த்தா பட்டா கிடையாது. சோ இதுதான் பூமிதான இயக்கத்தின் நோக்கம். அப்போ இங்க அடிப்படை என்னன்னா கம்யூனிஸ்ட் கருத்தியலை நேரடியாக சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத, களத்தில் கம்யூனிஸ்டுகளை எதிர்கொள்வதற்கு துப்பில்லாத, அல்லது அரசியல் ரீதியாக உரையாடல் நடத்தி அதன் வழி பரவ தெரியாத ஒரு RSS பாஜக இயக்கம் தமிழகத்தில் சாதி ரீதியாக மக்களை ஐடென்டிட்டியா உருவாக்கி அவர்கள் விளக்குவதற்காக சதி வேலை பண்றாங்க. அந்த சதி வேலையில் ஒரு பகுதி தான் வெண்மணி கிராமத்துக்கு போனது. எப்படி சதி வேலைன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னால இவரு ஸ்ரீதர் வெம்பு, ரவி, ஸ்ரீதர் வெம்பு எல்லாரும் சேர்ந்து பட்டியல் சாதிகள்ல இருக்கிற அந்த பறையர் சாதி மக்கள் அவங்களுக்கு பூணூல் மாட்டி விட்டாங்க. இப்ப அடுத்த கீழே அங்கேயும் பட்டியல் சாதி மக்கள் கணிசமா இருக்காங்கன்னா அங்க போறாங்க. இது பட்டியல் சாதி மக்கள் மீது கரிசனம், அன்பு அப்படிலாம் புரிஞ்சு கூடாதா? தங்கராஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி, அமித்ஷா இவர்கள்லாம் சேர்ந்து அண்மையில் ஒரு கூட்டத்தை கூட நம்ம தமிழகத்துல மேற்கொண்டு நடந்தது நம்ம பார்த்தோம். இதுல இவங்க என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவருக்கு பூணூல் அணிவிக்கிறேன், அவங்கள மேல்நிலையாக்குறேன். நம்ம சிம்பிளா கேட்கிறேன், நீ ஏன்பா பூணூல் போட்டுக்கிற? பூணூல நீ கழிட்டுட்டு நான் ஏன் பூணூல் போடணும்? நீ பூணூல் சமமா இருக்கும். இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில பாத்தீங்கன்னா பல பிராமணர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில மெம்பர் ஆகுறாங்க. யாருக்கிட்டும் கயிறு இருக்காது. அவன் சொந்த சாதிக்கு துரோகம் பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லாம ஜனநாயக ரீதியா இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்கிறாங்க. பூணூல் அறுத்து விட்டு பூணூல் இல்லாம அவங்க கடவுளும் கொடுமா, சாமி கும்பிட எல்லாம் கொடுமா. ஆனா நான் இந்த சாதியினுடைய ஒரு உச்சபட்ச ஆளு, நான் ஒரு பிரிவிலேஜ் கம்யூனிட்டி என்பதை காமிக்கொள்ளாமல் ஜனநாயக ரீதியாக பண்பு கொண்ட பிராமணர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நீ RN ரவி ஏன் வரல? அப்ப இது முழுக்க என்னன்னா ஒரு நம்ம எல்லாம் இந்த சாதி மேல்நிலையாக்கம் இருக்கக்கூடாது என ஜனநாயக ரீதியான விழிப்புணர்வு வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதற்கான ஒரு கருத்தியல் தளம் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் அவர்கள் பிற்போக்குத்தனமாக அந்த சாதிய மேட்டின்மை வேற வகையில திணிக்கிறார்கள். சாதி பெருமை அந்த திணிக்கூடிய வேலையை தான் குருமூர்த்தி செய்கிறார், அமித்ஷா செய்கிறார். இவர்களுக்கு ஒத்தாசையாக இப்ப நம்ம ஆளுநர் ரவி செஞ்சிட்டு இருக்காரு. சிதம்பரம் கோயில்ல ஒரு பெண்ணுக்கு தீண்டாமை கொடுமை நடந்து அந்த பொண்ணை சாதி பேரை சொல்லி திட்டினாங்க, வெளியே போன்னு சொன்னாங்க. அது குறித்துலாம் கவர்னர் பெரும்பாலும் கவலைப்பட்டது தெரியல. அதையும் மீறி பட்டியல் சாதி மக்கள் மீது கரிசனம் இருப்பதாக அவர் சொல்கிறார். பட்டியல் சாதி மக்கள் இப்படியான மடைமாற்றம் நீங்க சொல்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க, அதுல மயங்கிடுவாங்க, அந்த பக்கம் போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா மறுப்பீங்களா? இது போன்ற வேலைகளை இந்தியா முழுக்க RSS எடுத்துட்டு வருது. இதுல அவங்க வெற்றி பெற்றும் இருக்கிறாங்க. நம்ம என்னன்னா RSS இயக்கம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை தங்களுடைய அடியாட்களாக மாற்றக்கூடிய வேலையை பல இடங்கள்ல பல விஷமத்தனமாக சதி வேலையோட செஞ்சிருக்காங்க. ஒரு பகுதி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வெற்றியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியை ஜனநாயக சக்திகள் கூட்டாக இருந்து தடுக்க வேண்டியிருக்குது. அதை நாம தடுப்பதற்கான வேற வேலையை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ரவி போன்ற ஆட்கள் இப்படி பேசதான் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள்னா இந்த மாதிரியான சாதி வெறியர்களை
மத வெறியர்களை, ஒரு பிற்போக்குவாத சிந்தனை உடையவர்களை அப்பட்டமாக தோல்வி உரித்து மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டிய இடம் இருக்கு. நான் உண்மையிலே இவருக்கு அக்கறை இருந்தாலும் என்ன பண்ணா, ஆளுநர் ரவி என்ன பண்ணும், இப்ப தமிழ் ஒரு படம் வந்துருக்கு, ஜெயக்குமார் இயக்குனர் எடுத்துக்காரு, ப்ளூ ஸ்டார் படம். ஒரு கிரிக்கெட் மேட்சை மையமா வச்சு தமிழ்நாட்டுல அரக்கோணம் பகுதியில் இருக்க வச்சு எடுத்திருக்காரு. அந்த படத்தை பார்த்தாவது அறிவு வரணும்னு நான் ஆளுநர் விரும்புவேன். உண்மையிலே உனக்கு சமூகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜனநாயக வேட்கை உணர்வு வரும்னா ப்ளூ ஸ்டார் தமிழ் படம் வந்திருக்குது, அந்த படத்தை பாருங்க. அந்த படத்திலிருந்து பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு அதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கூறு உணர்வோடு வந்துன்னா கவர்னர் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த படம் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நின்று போராடணும், பொது எதிரின்னு ஒருத்தன் இருக்கிறான், இந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு பேசுது. இவர் ப்ளூ ஸ்டார்ல இன்னொரு வருஷன், தனித்தனியா நில்லுங்க, உங்க ஜாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, சாதிகளுக்குள் நல்லிணக்கம் அப்படிங்கிற வருஷம் தான் இவருடையதாக இருக்கு. இதை தமிழ்நாட்டு கட்சிகள்கிட்ட நீங்க ஐக்கியப்படணும், நம்ம எல்லாம் சேர்ந்து நின்றதுக்கு ஃபைட் பண்ணணும்னு சொல்றீங்க, அது ரைட்டு. என்னுடைய கவலை, இப்படியான சோசியல் இன்ஜினியரிங்க்கு எதிராக தமிழ்நாட்டு கட்சிகள்கிட்ட, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்த்தே சொல்றேன், உண்மையிலே இது கவுண்டர் பண்றதுக்கான திட்டங்களோ வேலை திட்டமோ அப்படி நடக்கிறதாவே எனக்கு தெரியல. உங்களுடைய விமர்சனத்தை நான் கிட்டத்தட்ட ஏத்துக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் உட்பட ஒரு அரசியல் தளத்துல பாஜகவை RSS கருத்துல எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய வேலை வேறு தளங்கள்ல நடக்கக்கூடியது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது என்ன அடிப்படையில்னா, இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொன்னா, நீங்க அழகா சொன்னீங்க, RN ரவி என்னன்னா பிரிச்சு வச்சு பாக்குறான்றாரு. பிரிக்கிறது என்பதுதான் இன்றைக்கு முதலாளித்துவம். இன்றைய முதலாளித்துவத்தை நம்ம நியூ லிபரலிசம், நியூ லிபரல் தான். நியூ லிபரல் என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் தனித்தனியா பிரிக்குது, தொழிலாளியாவும் பிரிக்குது, சாதியாவும் பிரிக்குது. கட்டுமான தொழிலாளி பிரச்சனை கட்டுமான தொழிலாளி பார்த்துக்கோ, கம்ப்யூட்டர் தொழிலாளி பிரச்சனை கம்ப்யூட்டர் தொழில் பார்த்துக்கோ, பேங்க் தொழிலாளி பிரச்சனை பேங்க் பார்த்துக்கோ, கேஸ் வேலை பிரச்சனை அது வேற ஒருத்தர் பிரச்சனை. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னா இன்றைய முதலாளித்துவம் தான். அப்போ முதலாளித்துவ சமூகம் என்னன்னா தொழில் ரீதியாக பிரிச்சு நிரந்தர தொழிலாளி, நிரந்தரம் இல்லாத தொழிலாளி, அதுல பல வகைகள். ஒரு ஆபீஸ் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில பொதுத்துறையில நிரந்தர தொழிலாளி அவங்க கோரிக்கைக்காக போராடுவாங்க. ஆனா அங்க இருக்க ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சனைக்கு அந்த தொழிலாளர்கள் போராட மாட்டாங்க. அந்த ஒப்பந்த தொழிலாளர்களே பார்த்தோம்னா அதை விட கடைநிலையில் இருக்க ஊழியர் பிரச்சனை இவர் போராட மாட்டார். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு வச்சு அப்படி சுரண்டுறது முதலாளித்துவம். அதே போன்றுதான் இங்க இருக்க சாதி அமைப்பு என்னன்னா, ஒடுக்கப்பட்ட சாதிகள், பிற்படுத்தப்பட்ட சாதிகள், உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள், இவர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஜனநாயக வேட்கை உருவாவதற்கான வழி வராம அவங்கவுங்கள அந்தந்த பகுதியில ஐடென்டிட்டியோட பிரிச்சு வைக்கக்கூடிய இடம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஸோ இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு தளம் இருக்கு. ஸோ அதுக்கு முதற்கட்டமா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம என்ன தேவைப்படுது, இந்தியாவில் தேவைப்படுதுன்னா, ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்ற கட்சி அகற்றப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான கிடையாது. ஏன்னா அந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய வேலை சாதாரணம் இல்லை. ஸோ டிஃபீட் பிஜேபி, முதல் பாஜக, RSS பாஜக தேர்தல் தோற்கடிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது ஐசோலேட் RSS பிஜேபி, அதாவது RSS பாஜக கருத்தியல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த RSS பாஜக கருத்தியல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொள்கை வேணும். அந்த கொள்கை என்ன இருக்குன்னு சொன்னா, முழுமையாக ஒரு ஜனநாயக ரீதியாக, முற்போக்கு ரீதியாக ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் அது சாத்தியமாகும். அந்த செயல் திட்டம் இன்னைக்கு எல்லார்கிட்டும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா அந்த எண்ணம் இருக்குதா, அந்த வெளிப்பாடு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது எல்லா தளத்திலும் இருக்குது. ஆனா அவசர கதியில் இந்த வேலைகள் அதோட வெளிப்பாடு தான். இப்ப ஜெயக்குமாரோடைய நான் ப்ளூ ஸ்டார் படமே சொல்லுவேன். அது சினிமாவா வருது, நடனமா வருது, நாடகமா வருது, கதையா வருது, கவிதையா வருது, தனிநபருடைய எழுத்துக்களா வருது. சில பகுதிகளில் உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைந்து அதை வெளிப்படுத்துறாங்க. இப்படி வெளிப்படுத்திக்கூடிய விஷயங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் அதை அந்த ஐசோலேட் தனிமை RSS பாஜகவை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு கூடுதல் பங்கு இருக்குது. அதை நம்ம முன்னெடுக்க வேண்டியது. சனாதன ஒழிப்பு மாநாடு, அதை ஒட்டி இந்தியா முழுக்க ஒரு சர்ச்சை இருந்தது. அப்போ அதை நடத்தியது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்னொரு ஒரு விங். அப்போ அது எதுவும் காரணமா இருக்குமா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பலமாக, ஒரு போராட்டத்தின் சின்னமாக இருக்கிற கீழவன்மணியை குறி வைக்கிறதுக்கு அதுக்கு எதுவும் காரணமா இருக்குமா? அல்லது உங்க ரெண்டு பேர்ட்ட நேரடியா உரண்டல் இருக்கிறாரு கவர்னர். கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நாடு முழுவதும் வலுவாக இல்லை. ஆனால் இன்றைக்கு நாடு முழுக்க RSS பாஜகவை எதிர்த்து ஒரு கருத்தியல் யுத்தத்தை அல்லது போராட்டத்திற்கான களத்தை செட் பண்ணுவது கம்யூனிஸ்டுகள் தான். நீங்க ஓராண்டு நடந்த விவசாயிகள் போராட்டத்தை பின்னாடி இருந்து அதை செயல்படுத்துது கம்யூனிஸ்ட் கட்சி தான். நீங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா இப்போ ராமர் கோவில் திறப்பு விழான்னு ஆரம்பிச்சாங்க. திறப்பு விழாவுக்கான அழைப்பு எல்லா அரசியல் கட்சிகளும் கொண்டு போச்சு.
முதல் அழைப்பதை வந்து என்னன்னா மார்க்சிஸ்ட் கட்சின்னு பொதுச் செயலாளரும் போச்சு. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி முதல் கட்சி வெளிப்படையாக சொல்லுச்சு, நீங்க வந்து மதம் தனி, ஆனால் மதத்துக்கு உன் அரசியலுக்காக நீ பயன்படுத்துற, எனவே ஒரு மத நம்பிக்கை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ராமர் கோயில் திறப்புழாவில் பங்கேற்க மாட்டோம் என்று பகிரங்கமாக சீதாராம் யெச்சூரி சொன்னார். இவர் அறிவிச்சதுதான் அடுத்து காங்கிரஸ் கட்சியே மற்ற கட்சிகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்காக வழி காமிச்சது. மூன்றாவது, நீங்க சொன்னது போல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அமைப்பு மட்டும் அமைப்பாக சுருக்கிறதுல அது பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நடத்தின அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் மாண்புமிகு அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்தில் வந்து ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்குது. இது ஒரு பக்கம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்க கோபம் வரும்னா, நாடு முழுக்க தொழிலாளர்களை எல்லா தொழிற்சங்கமும் ஒருங்கிணைச்சிட்டோம். நீங்க தொழிற்சங்கமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைத்து ஸ்ட்ரைக் கால் கொடுக்குறாங்க. விவசாயிகள் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சேர்ந்து ஒன்றிணை குரல் கொடுக்குறாங்க. இப்ப சமீபத்துல டெல்லியில மாணவர் அமைப்புகள் எல்லா மாணவர்களுக்கும் ஒருங்கிணைச்சு பேரணி. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுதுன்னா, பின்னாடி இருந்து கொண்டு எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அரசியல் சார்பு இல்லாதவர்களையும் அவர்களுடைய பிரச்சனை அடிப்படையில் தொழிலாளர்களை அணி திரட்டுறாங்க, விவசாயிகளை அணி திரட்டுறாங்க, மாணவர்கள் அணி திரட்டுறாங்க. RSS பாஜக கருத்தியலுக்கு எதிராக எதிர்கருத்தியலை இந்திய நாட்டில் வந்து உரையாடலுக்கு முன்வைக்கிறார்கள். அதையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா RSS பாஜக அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய சீரழிந்த இந்த பொருளாதார கொள்கை எதிராக மாற்று பொருளாதார கொள்கையை முன்வைக்கிறவர் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க. இவர்கள் விதைக்கிறது தான் மற்றவர்கள் பேசுகிறார்கள். எனவே கம்யூனிஸ்டுகளை தேர்தல் களத்திலும் அழித்தொழிக்கணும், களத்திலும் அழித்தொழிக்கணும் என்றது திட்டம் RSS. அந்த திட்டத்தை தான் நம்ம ஐயா ஆளுநர் ரவி என்னன்னா தஞ்சாவூர்ல செஞ்சு பார்க்கலாம்னு பாக்குறாரு. சண்டை செஞ்சுதான் பார்க்கணும், பார்ப்போம். RN ரவியிடம் சண்டை செய்வோம் வரையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நீங்கள் சொன்ன அந்த நிகழ்ச்சியினுடைய இந்த நேர்காணலுடைய சாரமாக நான் புரிந்து கொண்டேன். மக்கள் மத்தியில் வைப்போம், மக்கள் எச்சரிக்கையாக அணுக வேண்டும். சாதி ரீதியான உணர்வுகளை பயன்படுத்தி கொண்டு RN ரவி அல்லது RSS சங் பரிவார் ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள் வருகிறார்கள். மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய கோரிக்கையும் கூட. நிகழ்ச்சியை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்லாமல் பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.